ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஆட்சன்ஸ் பற்றி சொல்ல வரேன். ஆட்சன்ஸில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்ல வரேன். நான் ஒரு வெப்சைட் வச்சுருந்தேன். அந்த வெப்சைட் வந்து நான் யூஎஸ் ஆடியன்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நம்ம அமெரிக்கன்ஸுடைய ஆடியன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவங்க நாட்டில் என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது, அதை பற்றி தான் நான் பிளாக்ஸ் போட்டேன். அதில் தான் நான் ஆட்சன்ஸ் கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸாக நான் ஆட்சன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் கொடுக்க போகிறேன். இது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரூத்து தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு மோட்டிவேட்டிவாக இருக்கலாம். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு எனக்கு நிறைய பேர் சொல்கிறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ₹1500, ஒரு நாளைக்கு ஒரு ₹1500 ஒரு ஆட்சன்ஸில் என்னால் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னும் போது டெஃபினட்டாக சில பேர் வந்து ₹1500 வருதா ஒரு நாளைக்கு ஆட்சன்ஸில், ஏன் நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலோ மிடில் கிளாஸ் ஆர் மிடில் கிளாஸ் வந்து தே மைட் திங்க். அதுக்காக நான் சொல்ல வரேன். நான் இப்போ எடுத்துக்கிற ஃபிகர் என்னென்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ₹1500 சம்பாதிக்கணும். ஸோ ஆட்சன்ஸில் இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை பற்றி தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, நம்பர் 1. அந்த வெப்சைட்டை அப்ளை பண்ணுறீங்க ஆட்சன்ஸ்க்கு. நம்பர் 2, ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நம்பர் 3, இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ₹1500 வேணும். நான் என்னுடைய ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ பேர் என்னுடைய ஆர்டிகல்ஸை பார்க்கணும், என்ன அங்கே நடக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை எழுதி சர்ச் இன்ஜின்ஸில் சப்மிட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஆர்டிக்கலை விசிட் பண்ணுறது வந்து கூகுள் மூலிமா விசிட் பண்ணலாம், பிங்கு மூலிமா விசிட் பண்ணலாம், ட்விட்டர் மூலிமா விசிட் பண்ணலாம், ஃபேஸ்புக் மூலிமா விசிட் பண்ணலாம். ஏதாவது எனி சோர்ஸஸ் ஆன்லைனில் இந்த மாதிரி டாப் ஜெயின்ஸ் இருக்காங்க ஒரு 10 பேர், அவங்கக்கிட்டேருந்து தான் உங்களுக்கு டிராஃபிக் வரமே தவிர ஏதோ XYZ கிட்டேருந்து உங்களுக்கு டிராஃபிக் வரப்போகிறது கிடையாது. இந்த டாப் 10-20 பேர் இருக்கிறாங்களே, இந்த என்டையர் டிஜிட்டல் வேர்ல்டுக்கே ஆட்டி படிக்கிறாங்க இல்லையா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, கூகுள், பிங்கு, பின்ட்ரெஸ்ட், விக்கிபீடியா, இந்த மாதிரி அவங்க தான் வந்து அவங்க தான் இந்த 80% ஆஃப் இந்த டிஜிட்டல் வேர்ல்டே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்கக்கிட்ட தான் உங்களுக்கு டிராஃபிக் வரப்போகுது. ஸோ ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ இந்த டிராஃபிக் வரும்போது நல்லா நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பேஜ் வியூஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு உங்களுக்கு ₹1500 ஒரு நாளைக்கு வேணும்னும் போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 100 கிளிக்கு, 100-150, ஏன் நான் 100 கிளிக்குன்னே சொல்கிறேனே, 100 கிளிக்கு ஆடு கிளிக்கு உங்களுக்கு வரணும். உங்கள் ஆர்டிக்கல் நடுவில் ஆடு கோடு போட்டு ஆடு டிஸ்பிளே ஆகிருப்போம் பார்த்தீங்களா, யூசர், நான் சொல்கிறது அமெரிக்கன் யூசருங்க. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண முடியும். இந்தியன் யூசர்ஸ் இந்தியன் ஆட்ஸை கிளிக் பண்ணால் எவ்வளோ வரும்ன்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணல. மேபி நம்ம அடுத்த வீடியோலலாம் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு அமெரிக்கன் யூசர், ஓகே, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணுறாங்க, அது ஒரு கிளிக். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 100 கிளிக்ஸ் வரும் உங்களுக்கு வரணுங்க. நீங்கள் வந்து ₹1500 சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 100 பேராவது உங்களுடைய ஆடு கிளிக் பண்ணியிருக்கணும். சரி, 100 பேர் என்னுடைய ஆடை கிளிக் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக எவ்வளோ டாலர்ஸ் வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உங்களுடைய ஆடை கிளிக் பண்ணால் $1 வருங்க. ஒரு 10 பேர் உங்களுடைய ஆடை கிளிக் பண்ணால் $2 வரும். ஒரு 100 பேர் உங்களுடைய ஆடை கிளிக் பண்ணால் $20 வரும். அதான் ₹1500 சொல்லிட்டேன். ஓகேங்களா, $20 நீங்கள் ஒரு நாளைக்கு சம்பாரிச்சிங்கன்னா இது அப்ராக்சிமேட்லி ₹1500 இந்தியன் மணி உங்களுக்கு வரும். அப்போ எவ்வளோ ஆடை கிளிக் பண்ணியிருக்கணும்னா 100 ஆடு கிளிக்ஸ் இருக்கணும். ஸோ ஒரே யூசர் வந்து 100 பேர் அந்த ஆடை கிளிக் பண்ண போகிறாங்களா? இல்லை, ஒரு யூசரும் ஒரு கிளிக் தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதுதான் வந்து ஒரு ஆடு கிளிக்குடைய பிஹேவியர். எல்லோரும் வந்து இந்த ஆடை பார்க்கலாம், இந்த ஆடை பார்க்கலாம்னு சொல்லி உங்கள் சைட்டில் எல்லா ஆடையும் கிளிக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு 100 டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் வந்து அந்த ஆடு, ஸோ வர யூசர் உங்கள் ஆர்டிக்கலை படிக்கிற எல்லா யூஸரும் அந்த ஆடை கிளிக் பண்ணுறாங்களா? இல்லை. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ பேருக்கு வந்து உங்கள் பேஜை வியூ பண்ணியிருக்கணும், பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஷனுக்கு நம்ம வருவோம். கிட்டத்தட்ட 5000 பேஜ் வியூஸ் இருக்கணுங்க. நான் இது சொல்கிறது எல்லாமே ஒரு ரஃப் எஸ்டிமேஷன்ஸ். அதே மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் சொல்கிறேன். என்னுடைய ஒரு பேஜை வந்து 5000 பேர் அதை வியூ பண்ணி பார்க்கும்போது அதில் 100 ஆட் கிளிக்ஸ் விழுது. ஓகேங்களா, 5000 பேர் அந்த பேஜை வியூ பண்ணும்போது 100 ஆட் கிளிக்ஸ் விழுது.
ஓகேங்களா? அப்போ நீங்கள் பாருங்கள், 500 பேர் பார்க்கும்போது எவ்வளோ? 10 ஆடு கிளிக் விழுது. 500 பேர் பார்க்கும்போது 50 பேர் பார்க்கும்போது ஒரு ஆடு கிளிக் விழுது. ஸோ 50 பேர் பார்க்கும்போது தான் ஒரு ஆடு கிளிக் அங்கே நடக்குது. ஓகேங்களா? ஸோ சில சமயத்தில் 20 பேர் 30 பேர் பார்க்கும்போது கூட அந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நான் சொல்கிறேன். பட் நம்ம அந்த டாபிக் டீவியேட் பண்ணாலும் இந்த ஒரு ஃபிகர்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். 50 பேர் every 50 people who visit your site, at least one of the user clicks on the ad. 5000 பேர் உங்கள் பேஜை வியூ பண்ணும்போது, உங்களுடைய ஆர்டிக்கலை, உங்களுடைய வெப் பேஜை, உங்களுடைய பிளாக் போஸ்ட்டை வியூ பண்ணும்போது 100 பேராவது அந்த ஆடை கிளிக் பண்ணுறாங்க. 100 பேர் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு $20 வருது. $20 இந்தியன் மணியில் 1500 பேர் 1500 ரூபா சம்பாரிச்சிடுங்க. சரி, எப்படிங்க நான் 5000 பேரை கொண்டு வர்றது? இதுதாங்க விஷயம். டிராஃபிக்கில் 2 விதமான டிராஃபிக்காக நான் பிரிக்கிறேன். ஒன்று சர்ச் என்ஜின் டிராஃபிக், இன்னொன்று சோஷியல் மீடியா டிராஃபிக். அடுத்தது இமெயில் மூலிமா வர டிராஃபிக், அந்த டிராஃபிக்லாம் விட்டுருங்க. ஒரு மேஜர் டிராஃபிக் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு, அவருக்கு என்ன இமெயில் டேட்டா பேஸ் இருக்க போகுது இல்லையா? சரி, அதாவது ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு டிராஃபிக்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்படி கூட பிரிச்சுக்கலாமே. சர்ச் என்ஜின் டிராஃபிக், சோஷியல் மீடியா டிராஃபிக். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்கீங்க, அது ஒரு இமெயில் கான்டாக்ட்ஸாக வச்சுருக்கீங்க, ஒரு கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டாக வச்சுருக்கலாம், இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், ட்விட்டரில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். ஆல்ரெடி அந்த ஃபேன் பேஸுக்கான அந்த ஒரு அவங்ககிட்டேருந்து வர டிராஃபிக், இப்படி பேசிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதி சர்ச் என்ஜினில் சப்மிட் பண்ணி யூசர்ஸ் அந்த கீவேர்ட் போட்டு தேடும்போது உங்கள் சைட்டு வந்து உங்கள் சைட்டை டக்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு 5000 பேஜ் வியூஸ் உங்கள் ஆர்டிக்கல் வந்துடுச்சுன்னா 1500 ரூபாய். சோஷியல் மீடியாவில் நியூ கமர்ஸால் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியாது. சோஷியல் மீடியா டிராஃபிக், ஓகேங்களா? சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு டிராஃபிக் வரும். அதாவது சோஷியல் மீடியாலையும் பீப்புள் சர்ச் பண்ணி வராங்க, அந்த டிராஃபிக் கம்மி. அதே ஃபேன் பேஸ் உள்ள டிராஃபிக், அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இமெயில் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம். ஃபேன் பேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு டிராஃபிக்கு அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபாலோவர்ஸ் எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, டெஃபினட்டாக நான் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டால் அதில் கண்டிப்பாக ஒரு பார்ப்பாங்க, ஒரு 5000 பேர் அதை பார்ப்பாங்க, எனக்கு டெஃபினட்டாக வரும். அது நீங்கள் உங்கள் ஃபாலோவர்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம், அதனுடைய என்கேஜ்மெண்ட்ஸ் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆக மொத்தம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ உங்களுடைய ஆர்டிகல்ஸுக்கு 5000 பேஜ் வியூஸை கொண்டு வந்தீங்கன்னா 100 ஆடு கிளிக்ஸாவது நடக்கும். 100 ஆடு கிளிக்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு $20 கண்டிப்பாக கிடைக்கும். அந்த $20 அப்படின்னும்போது 1500 ரூபாய். It is, I'm talking about American users, American customers, American audience, not Indian audience, Indian users or Indonesia audience or users. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அமெரிக்கன் ஆடியன்ஸ்னு சொல்கிறேன்னா அங்கே வந்து நம்ம பண மதிப்பு அதிகம் இல்லையா, அதனால தான் நான் அமெரிக்கன் யூசர்ஸ் சொல்கிறேன். அதே வந்து நீங்கள் வந்து இங்கே சார் நான் வந்து ஒரு தமிழ் பிளாக் வச்சுருக்கேன், எனக்கு 5000 பேஜ் வியூஸ் இருக்குது, எனக்கு நீங்கள் சொல்கிற அமௌண்ட் வரலையா, என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் சொல்கிறது வந்து அமெரிக்கன் யூசர்ஸை பற்றி சொல்கிறேன். ஏன் நீங்கள் டார்கெட் பண்ணும்போது நீங்கள் பிளாக் எழுதும்போது ஸ்ட்ரெயிட்டாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஓரியன்டாக கூட எழுதுங்களேன், ஓகேவா? நான் அதே மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ண முடியும். நான் ஒரு தமிழ் பிளாகோ ஒரு இந்தியன் யூசர்ஸ்க்காக ஏதாவது எழுதியிருந்தேன்னா நான் அதை வந்து ஷேர் பண்ணுவேன். அது வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். நான் அந்த ரெக்கார்ட் பார்த்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இந்தியன் யூசர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பேஜ் வியூஸ்க்கு எவ்வளோ கிளிக்ஸுக்கு என்ன அமௌண்ட் வருதுன்றது சொல்கிறேன். இது வந்து ஃபார் யூஎஸ் ஆடியன்ஸ். A blog which is focusing, targeting the US customers, US audience, how much it can earn from AdSense-ன்றதை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். 5000 பேஜ் வியூஸ், 100 ஆட் கிளிக்ஸ் அண்ட் 1500 rupees or $20 நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்க. இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். ஆனால் வந்து பேஜ் வியூஸ் கொண்டு வரது அவ்வளோ சுலபம் கிடையாது, அங்கே தான் வந்து விஷயமே இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயங்க, பேஜ் ஆர்பிஎம்னு ஒன்று இருக்குது. ஆர்பிஎம் வந்து நான் வந்து சொல்கிறது ஒரு நார்மல் இல்லை பிலோ நார்மல் ஆர்பிஎம்மில் தான் இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன். உங்களுடைய ஆர்பிஎம் நல்லா இருந்துச்சுன்னா, ஆர்பிஎம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ரெவன்யூவும் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் எப்போவுமே எப்போ தெரியுங்களா அதிகமாக இருக்குது, நிறைய பேஜ் வியூஸ்
வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஜ் வியூஸு அந்த 5000 பேஜ் வியூஸு மந்த்லிக்கு வர ஒரு மந்த்துக்கே 5000 பேஜ் வியூஸ் தான் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சினாரியோவில் ஒரு டேக்கு 5000 பேஜ் வியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு டேயில் 5000 பேஜ் வியூஸ் வருது பார்த்தீங்களா, அப்போ ஆர்பிஎம் நல்லா இருக்குது. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக 5000 பேஜ் வியூஸ் வருது பார்த்தீங்களா, அதுவும் 5000 பேஜ் வியூஸ் தான், ஆனால் அந்த ஆர்பிஎம் கம்மியாக இருக்குது. இது ஒரு இப்போ இந்த ஆங்கிளில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய விசிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளட்டிங் மாதிரி வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆர்பிஎம் நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும்போது ஆர்பிஎம் கம்மியாக இருக்குது. ஆர்பிஎம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு ரெவன்யூஸ் அதிகமாகும். சம்டைம்ஸ் சீசன் டைமிங்ஸ், அட்வர்டைசர்ஸ் வந்து பெரிய பெரிய அட்வர்டைசர்ஸ்லாம் ஆட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் டைம்ஸ் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடுடைய வேல்யூ அதிகம். அப்போ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கமிஷன் அதிகமாக வரும். நான் இப்போ சொல்கிறது வந்து ஒரு பேசிக் தாங்க. ஓகே, அந்த 5000 பேஜ் வியூஸ்க்கே வந்து நான் சொன்னேன் 1500 ரூபா, அது 3000 ரூபா கூட வரும், 5000 ரூபாய் கூட வரும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வேணாம், பெஸ்ட் கேஸ் சினாரியோ வேணாம், ஒரு ஆவரேஜ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அங்கே வந்து இது பண்ணக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆவரேஜ் என்னுடைய சில விஷயம் இதில் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதனால் $20 நான் 5000 பேஜ் வியூஸ் கொண்டு வந்து எனக்கு $20 தான் வருமா அப்படின்லாம் யோசிக்காது. $40 கூட வரலாம். நான் வந்து நான் ஒரு நார்மல் சினாரியோவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து இந்த ஆட் மணி எல்லாம் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுங்க, மேலே ஏறும் குறையும் அப்படி கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ஒரு 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 இதுவாக வச்சுக்கோங்க, ஒரு ஃபார்மேட்டாக வச்சுக்கோங்க. 5000 பேஜ் வியூஸ், 100 ஆட் கிளிக்ஸ் அண்ட் ஐ எம் ஏர்னிங் $20 ஃபார் த யூஎஸ் ஆடியன்ஸ். இது ஒரு இதுவாக வச்சுக்கோங்க. பைலாக்கு உங்களுக்கு $50 வருதுன்னா வேணாம் நான் சொல்ல போகிறீங்க. நான் டார்கெட் பண்ணது $20, எனக்கு வந்தது $50 அப்படின்னு சொன்னால் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறீங்க. ஓகே, அதனால் வந்து பட் ஒரு விஷயம் கவனிங்க. இன்ஸ்டாகிராம் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்துடுச்சு. நிறையா யூடியூப்புடைய பூம் ஆகிருக்கு நல்லா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதர் ஆன்லைன் சோஷியல் மீடியா திங்ஸ் எல்லாமே அதனுடைய என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாகிட்டுருக்கு. சர்ச் என்ஜின்ஸில் தேடுறவங்க வந்து ஒரு காலத்தில் ரொம்ப பாயிண்டடாக எல்லோரும் போவாங்க, சர்ச் என்ஜின்ஸில் தான் தேடி ஒரு பேஜஸ்லாம் பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் அதிகமாகுது, இன்ஃபர்மேஷன்ஸ் சர்ச்சஸ் அதிகமாகுது. அதனுடைய சர்ச்சுடைய பிளாட்ஃபார்ம் எங்கே போயிட்டு நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறேன்றதெல்லாம் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக இருக்கிறதுனால யூடியூப்பில் நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க ஆட்சன்ஸில். ஓகேங்களா, இப்படிலாம் வந்ததுனால பிளாக் மூலிமா ஒரு ஆர்டிக்கல், ஒரு பிளாக் போஸ்ட் மூலிமா ஆர்டிகல்ஸ் எழுதி ஆட்சன்ஸ் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரெவன்யூஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்கோப் வந்து கொஞ்சம் வந்து டவுனில் தாங்க போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸ்டில் தேர் இஸ் அ குட் ஸ்கோப், பட் கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வரியாக படித்தவங்களாம் இன்றைக்கி யூடியூப்பில் தாங்க காதில் ஹெட்செட்டை போட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த வரியாக படிச்சிங்க இல்லையா, அந்த ஆர்டிக்கல், அந்த பிளாகர் அவருக்கு வர வேண்டிய ரெவன்யூலாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கு, யூடியூப்பில் போயிட்டுருக்கு. ஓகே, அதனால் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு விசிட்டர்ஸ் கொண்டு வர்றதுக்கு. விட நான் சொல்கிறது 5 இயர்ஸ் பேக் நவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாகர்ஸ், ஆர்டிக்கல் ரைட்டர்ஸுக்கு இருந்த ஸ்கோப், ஆட்சன்ஸ் ஸ்கோப் வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் சொல்கிற அந்த கேல்குலேஷன் வந்து இப்போ இருக்கிற கேல்குலேஷன்ஸ் தாங்க. 5000 பேஜ் வியூஸ், 100 ஆட் கிளிக்ஸ், $20, 1500 rupeesன்றது இப்போ சொல்கிற கிளாக்ஸ் தான். நீங்கள் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணால் பார்த்தாதுங்க, உங்களுக்கு எவ்ரிடே நீங்கள் ஏர்ன் பண்ணணும். ஸோ இதில் எவ்ரிடே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற ஒரு விஷயம். இந்த உடனே உங்கள் ஃப்ரெண்டுங்க யாராவது வச்சு அதோட இதை மேட்ச் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இட் வேரிஸ் ஃப்ரம் வெப்சைட் டு வெப்சைட், கண்ட்ரி டு கண்ட்ரி, கண்டென்ட் டு கண்டென்ட், லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா. அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்மேட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் புதுசாக ஒரு பிளாகில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஓகே இப்படி இருக்குங்களா, சரி ஓகே 5000 பேஜ் வியூஸ் எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, $100 நீங்கள் ஒன்ஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட் மந்த் ஒரு $100 ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் அது வந்து அடுத்த மாதம் 21ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 3 வீக்ஸ் கேப்பில் தான் வந்து அடுத்தது தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் அதில் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெபாசிட்டட் $1500.
அப்படின்னு வரும். அதாவது $100 ஆனால் தான் அவங்க கொடுப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு சிங்கிள் டே $100 ஆனால் தான் வந்து ₹7,500 ₹7,000 அப்ராக்சிமேட்லி யூ வில் கெட். $100 கிராஸ் பண்ணது உங்கள் அக்கௌண்ட்டில் அதை ஹோல்ட் பண்ணி கூட நீங்கள் அப்புறம் பொறுமையாக சேர்த்து வச்சு கூட நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட்சன்ஸ் இஸ் ட்ரஸ்டபிள். ஆனால் ஒன்ஸ் சில டைமில் வந்து எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ஸ் ஆக 7 lakhs ஆட்சன்ஸ் பேமெண்ட் வர வேண்டியது வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஃபார் சம் ரீசன்ஸ் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணிட்டாங்க. நான் வந்து அதை எதிர்பார்க்கல. ஓகேங்களா? பட் அது பிக் பேமெண்ட்டுன்றதுனால அந்த மாதிரி ஆச்சா, அது வாட் எவர் மேபி த ரீசன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆட்சன்ஸ்லேயும் வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் என்னங்க, வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒரு ப்ளாக் போட்டு ப்ரொமோட் பண்ணுற அந்த ஸ்கில் இருந்ததுன்னா லேர்ன் பண்ணிட்டு போகலாம். என்ன இப்போ அப்படின்றது தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ, பாய். வணக்கம். சர்ச் என்ஜின் ஸ்பெஷலிஸ்ட் சசிகுமார். இந்த வீடியோவில் ஆட்சன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி பார்க்குறாங்க. எப்போவுமே ஆட்சன்ஸ் பற்றி நிறையா சொல்கிறீங்க, ஆனால் ஆட்சன்ஸ் இல்லாமல் வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். அந்த வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வராங்க, ஆனால் அதை நான் மனிடைஸ் பண்ண முடியல. வர டிராஃபிக் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஏதாவது ஆட்சன்ஸில் அப்ளை பண்ணலான்னு பார்த்தா தற்செயலாக அது அப்ரூவ் ஆகலை. வேறு ஏதாவது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்சன்ஸ் ஜஸ்ட் நானும் கூகுளில் தாங்க போடுறேன். ஆட்சன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ன்னு போடுறேன். மீடியா.நெட்னு வருதுங்க. மீடியா.நெட்ன்றது வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் மீடியா.நெட்டில் வந்து ஆட்சன்ஸ்லாம் பண்ணதில்லை, ஆனால் வந்து மீடியா.நெட் கேள்விப்பட்டிருக்கேன். மீடியா.நெட் இஸ் அ கான்டெக்ஸ்டுவல் அட்வர்டைசிங் நெட்வொர்க். On August 21, 2016, ஒரு கம்பெனி சைனீஸ் கன்சார்டியம் acquired media.net for $900 million அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது சைனீஸ் கம்பெனியும் நம்ம கோத்ரூ பண்ணாங்க. ஓகே, Media.net is often referenced when talking about ad networks like Google AdSense. Google AdSense பற்றி டிஸ்கஸ் பண்ணாலே இந்த Media.net பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிடுறாங்களாம். Publishers get paid every time someone on their website clicks on one of their ads. Ads கிளிக் பண்ண உடனே பப்ளிஷர்ஸ் அதுக்கான பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. இன்ஸ்டண்ட்டாக வாங்குறது இல்லைங்க, ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்கும், அதை ரீச் பண்ணாங்கன்னா வாங்கிடுவாங்க. ஓகே, மீடியா.நெட் ஐ திங்க் இட் இஸ் அ சைனீஸ் கம்பெனிங்க. ஏன்னா அப்படி தான் இங்கே போட்டிருக்கு. த டீல் இஸ் செட் டு பி த தேர்ட் லார்ஜஸ்ட் ஆட் டெக் அக்விசிஷன் எவர். ஸோ மீடியா.நெட்டை வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ப்ரொப்பலர் ஆட்ஸ் இருக்குது, AdVersal, Sovereign, Skimlinks, Monometric, Infolinks, இந்த மாதிரி ஒரு 21 ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆட்சன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஆட்சன்ஸில் எனக்கு அப்ரூவ் ஆகலை, என்னுடைய வெப்சைட்டை எப்படி மனிடைஸ் பண்ண தெரியல அப்படின்னா 21 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. டெஃபினெட்லாக இதில் ஒரு கணிசமான அளவு இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவல் கொடுத்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களனால நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை வச்சு அவங்களும் சம்பாதிப்பாங்க. அதனால் சொல்கிறேன். ஓகே, பர்சனலாக நான் 2 ஆட் நெட்வொர்க் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆட்ஸ்டிரா அண்ட் இன்ஃபோலிங்க்ஸ். ஓகேங்களா? ஆட்சன்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்தது, அதை அவங்க ப்ராப்பராக பே பண்ணாங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆட்சன்ஸில் $100 வாங்குறீங்க அப்படின்னா மற்ற ஆட்சன்ஸ் நெட்வொர்க்ஸில் $10 to $20 தாங்க வருது. கிட்டத்தட்ட ஆட்சன்ஸ் வந்து மற்ற
ஆட் நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு 5 டைம்ஸ் அதிகமாக இருக்குது மினிமம். அதனால தான் ஆட்சன்ஸை பற்றி நம்ம இவ்வளோ வீடியோஸ் கூட போட்டுட்ருக்கோம். ஓகே, இப்போ ஆட்ஸ்டாரா என்னுடைய ஆட்ஸ்டாராவை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக அதில் ஒரு $45 இருக்குது. $50 வந்து அமௌண்ட் எடுத்துடலாம். இப்போ நான் ரொம்ப ஆடில் இப்போதைக்கு நான் கரண்ட்டாக ஆக்டிவில் இல்லை. ஏன்னா நான் இப்போ வீடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கிறதுனால என்னால் என்னுடைய ப்ளாகில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனிவே நீங்கள் ஒன்ஸ் ஒரு $100 இதில் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேபால் மூலிமா நீங்கள் அமௌண்ட்டை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்ஸ்டாரான்றதை நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க அண்ட் ஐ காட் பேமெண்ட். பட் நான் எந்த ஒரு ஆட் நெட்வொர்க்கையும் என்னால் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன்ஸில் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ப முடியறதில்ல. ஓகேங்களா, ஆட்சன்ஸ்ன்றது ஒரு கூகுள் ப்ராடக்ட்ன்றதுனால நான் ஒரு ட்ரஸ்ட்டாக அதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஆட்ஸ்டாரா, இன்ஃபோலிங்க்ஸ் இதெல்லாம் நான் பேமெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். தே ஹவ் பேய்டு ப்ராப்பர்லி. பட் ஸ்டில் இவங்களை நம்பலாமா நம்பக்கூடாதெல்லாம் எனக்கு கேட்காதீங்க. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு வெப்சைட்டில் நல்ல டிராஃபிக் வந்துட்டு இருக்குதுன்னா டோன்ட் வேஸ்ட் த டிராஃபிக் இஃப் யூ ஆர் நாட் அப்ரூவ்டு பை கூகுள் ஆட்சன்ஸ். ஓகே, ஆல்டர்னேட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இதில் நானும் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வரேன். ஆட்சன்ஸ்க்கு அப்புறம் ஆட்ஸ்டாரா, இன்ஃபோலிங்க்ஸான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா, எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. சார் இதை யூஸ் பண்ணிங்க சார், வேல்யூ இம்ப்ரெஷன்ஸ் நல்லாயிருக்கும்னாரு. ஒருத்தர் media.net நல்லாயிருக்கும், ஹெல்த் ரிலேட்டட் மெடிக்கல் ரிலேட்டட் சைட்ஸ்க்கெலாம் ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் ஆட்சன்ஸ் அப்ரூவல் இல்லை அப்படின்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆட்சன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு அடித்தா பாருங்கள். 21 பெஸ்ட் ஆட்சன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ், 38 பெஸ்ட் AdSense alternatives, 15 best, 12 AdSense alternatives, top 11 Google AdSense alternatives for 2022. ஸோ நிறைய நெட்வொர்க்ஸ் நீங்கள் இதில் கோத்ரூ பண்ணலாம். ஸோ உங்களுடைய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் இருக்குது, அதை நான் மனிடைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து நான் இந்த வீடியோ சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு சாய்ஸ் டெஃபினெட்லி AdSense, செகண்ட் சாய்ஸ் மேபி media.net, தேர்ட் சாய்ஸ் நீங்கள் தான் அதை முடிவு எடுக்கணும். நான் ஆட்ஸ்டாரா யூஸ் பண்ணியிருக்கேன், இன்ஃபோலிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பல ஆட் நெட்வொர்க்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்ரூவல் கொடுத்துட்றாங்க, சிலது கொடுக்க மாட்டிருக்காங்க. ஈவன் டபுலா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டபுலா எஸ், டபுலா.com, அதுவும் வந்து இஸ் அ பப்ளிக் அட்வர்டைசிங் கம்பெனி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட் நெட்வொர்க். இது ரொம்ப பாப்புலர் ஆட் நெட்வொர்க். ஓகேங்க, ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தேன் இந்த வீடியோவில். AdSense ஆல்டர்னேட்டிவ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்னையில் நல்ல மழை. இந்த வீடியோவில் AdSense டைரி, மை AdSense டைரி அப்படின்னு பேர் வைக்க போகிறேன். AdSenseல நான் கடந்து வந்த சில பாதைகளை சொல்ல போகிறேங்க. பின்னாடி என்னுடைய ஷேடு கூட தெரியுது. ஓகே, சரிங்க. 2009 போல் நான் AdSense வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எந்த ஐடியாவும் இல்லை. ஓகேங்களா, ஏதோ AdSense ஸ்டார்ட் பண்ணேன். AdSense அக்கௌண்ட் வாங்கி 1 இயர் ஆச்சு. அதில் ஒரு $100 நான் கிராஸ் பண்ணுறதுக்கு. AdSense அக்கௌண்ட்டு இருந்ததுன்னா நீங்கள் $100 கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு 20 days கழித்து தான் வரும். அந்த மந்த் எண்டில் நீங்கள் $100 கிராஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த மாதம் ஒரு 21ஆம் தேதி 22ஆம் தேதி போல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இதை பற்றி நான் ஒரு பிளாகே போட்டிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா AdSenseஐ பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு அன்ஸ்டடி இன்கம் தாங்க. AdSense பிளாகிங் இதை நம்பி வந்து ஒரு வேலை செய்ய முடியாது. நான்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே AdSense பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, AdSenseன்றது வந்து லிட்டில் அன்ஸ்டடி அண்ட் லிட்டில் ரிஸ்கி. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ்லேருந்து கிளம்பிடலாம், அந்த மாதிரி ஒரு எய்மோடு பிளாக் பண்ணும்போது அது ரிஸ்கி அண்ட் அன்ஸ்டடி.
நீங்கள் வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனோட பியூர் அண்ட் பியூர் பிளாகில் வந்து டெடிகேட் பண்ணி ஒரிஜினல் கான்டென்ட் போட்டு ஏதாவது லீகல் இஷ்யூஸ் வந்ததுன்னா கான்டென்ட் ரிலேட்டடாக டிஎம்சிஏ ரிலேட்டடாக காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் எனி ப்ராப்ளம் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிளாக இருந்து இப்படிலாம் நீங்கள் ஒரு பிளாக் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த பிளாக் நல்லாவும் ரீச் ஆகும். உங்களுடைய இன்கம் வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்குங்க. அதர்வைஸ் இன்கம் வந்து ஸ்டெடியாக இருக்காது. நான் பிராண்டடாக பிளாக்லாம் பண்ணல, அதனால் என்னுடைய இன்கம் வந்து ஸ்டெடியாக இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது என்னுடைய இன்கமில். அதனால் நான் என்ன பண்ணிகிட்டே இருந்தேன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இந்த பிளாகிங் ஆட்சன்ஸ்லாம் வந்து பார்த்தேன். ஆட்சன்ஸுன்னு வரும்போது அது சாதாரணமாக எடுக்க வேணான்னு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கான்டென்ட் ஸ்கில் இருக்குது, ரைட்டிங் ஸ்கில் இருக்குது, ஓகேங்களா, ஒரிஜினல் கான்டென்ட் எழுத முடியும், எஸ்இஓ ஸ்கில் இருக்குது, ப்ரொமோஷன் பண்ண முடியும், வெப் விசிட்டர்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக அதை மனிடைஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இது தாங்க வந்து ஆட்சன்ஸை பற்றி நான் சொல்ல வந்தது. அதாவது ஆட்சன்ஸை நம்பியே இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்கள், சைடில் பிளாக் பண்ணுங்கள், ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுங்கள், ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் வந்து ஒரு 2 ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஒரு 10 சைட் கிட்ட அப்ரூவல் வந்திருந்தது. என்னால் இப்போ 10 சைட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்றதுனால ஒரு 2 சைட் மட்டும் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ்ன்றது இப்போ தான் நான் பிளாக் வந்து அதில் போட்டுட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் ஆட்சன்ஸ் அப்ரூவல் அதுக்கு கிடச்சிடும்ன்றது எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் ஆட்சன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 60 டொமைன்லாம் புக் பண்ணி ஆட்சன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோலாம் நீங்கள் பண்ண தேவையில்லைங்க, 1 or 2 டொமைன்ஸ் வச்சுருந்தா போதும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டிங் நீங்கள் அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா கூகுள் பிளாகர் இருக்குது பார்த்திங்களா, பிளாக் ஸ்பாட்டு, அது யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ தான் ஹோஸ்டிங். மற்றபடி நீங்கள் நிறையா பேக்லிங்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கொஞ்சம் பண்ணணும். வெப்மாஸ்டர் அனலிட்டிக்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பிளாக் ப்ரொமோஷன்ன்றதை நினச்சே பார்க்க முடியாது. இந்த 2 டூலும் பேசிக்கான டூல்ஸ். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ். ஆட்சன்ஸ் அப்ரூவல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், ஆட்சன்ஸ்க்காக அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே அப்ளையும் பண்ணி பார்த்துட்டேன், அப்ரூவ் ஆகலை. ஆட்சன்ஸ் அப்ரூவல் எப்படி தான் கிடைக்குது? என்னுடைய வெப்சைட்டுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் நான் வாங்கணும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் யூடியூப் ஆட்சன்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் வெப்சைட் ஆட்சன்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு உங்களுடைய வெப்சைட்டெல்லாம் ரெடி பண்ணி கூகுள் ஆட்சன்ஸில் போய்ட்டு AdSense.comல போய்ட்டு உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு சப்மிட் பண்ணுறீங்க. ரிஜெக்டட்னு வருது. ஒய் இட் இஸ் ரிஜெக்டட்? நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் AdSense அப்ரூவல் வாங்குறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இதை பற்றியான சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேங்க. நம்பர் 1, AdSense அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அது கஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2வது விஷயம் என்னென்னா, AdSense ரிஜெக்ட் ஆச்சுன்னா உடனே போயிட்டு யார்கிட்டையாவது AdSense அக்கௌண்ட்ஸ் பே பண்ணி வாங்கலான்னு நினைக்காதீங்க. ஐ ஹேட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் நாட் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் நீங்கள் AdSense அக்கௌண்ட்ஸ்லாம் பே பண்ணி வாங்காதீங்க. ட்ரை டு கெட் த அப்ரூவல். ஸோ பாயிண்ட் நம்பர் 3, சரி என்ன தான் என்னுடைய வெப்சைட்டுக்கு நான் எப்படி அப்ரூவல் வாங்குறதுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வெப்சைட்டை இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கூகுளுடைய டீமில் இன்ஃபார்ம் பண்ண விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய வெப்சைட்டை நல்ல ஒரு லேஅவுட், நல்ல ஒரு டிசைன் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் AdSense அப்ரூவல்ன்றது இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் மேனுவல் அப்ரூவல் ஆஸ் வெல் அஸ் ஆட்டோமேட்டட் அப்ரூவல். ஆட்டோமேஷனாகவும் மேனுவலாகவும் ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குது. ஆட்டோமேஷனில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அப்புறம் மேனுவல் டீமுக்கே போகாது, ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு லேஅவுட், நேவிகேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் கிளியராக இருக்கணும் கண்டென்ட், ஓகேங்களா. டிசைன் நல்லா இருக்கணும். இது வந்து ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்டென்ட், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நல்ல குவாலிட்டி கண்டென்ட், யூனிக் கண்டென்ட், அதை பற்றிலாம் நான் சொல்ல வரல.
அடுத்தது பாலிசி பேஜ் ஒன்று வைங்க கண்டிப்பாக, ஓகேங்களா? காண்டாக்ட் பேஜ் வைங்க. ஸோ யாரை காண்டாக்ட் பண்ணணும், காண்டாக்ட் பேஜ் வைங்க, பாலிசி பேஜ் வைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குட் டிராஃபிக், பேட் டிராஃபிக் இதை ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறாங்க. பேட் டிராஃபிக்னும் போது நிறைய பேர் ஆட்சன்ஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக யோசிப்பாங்க. எதையாவது நம்ம வந்து டூல்ஸை வச்சு டிராஃபிக் கொண்டு வரலாமான்னு. அந்த மாதிரி டிராஃபிக் வருதான்னு அவங்க முன்னாடியே செக் பண்ணுறாங்க. பேட் டிராஃபிக்காக இருந்ததுன்னா யூ ஆர் ரிஜெக்டட் ஃபார் எவர், ஓகேங்களா? குட் டிராஃபிக் இருக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சிங்கன்னா ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் என்னென்னா இந்த குட் டிராஃபிக். உங்கள் சைட்டுக்கு நல்ல டிராஃபிக் வரணும். தட் வில் கிவ் அ குட் ஸ்கோர் ஃபார் த அப்ரூவல், ஓகேங்களா? ஸோ என்னென்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நல்ல லே அவுட் அண்ட் டிசைன் இருக்கணும், நேவிகேஷன் இருக்கணும், கண்டென்ட் வந்து யூனிக்காக நல்ல கண்டென்ட் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த கண்டென்ட்டும் முக்கியம். ஸோ ஒருத்தர் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அதோடு விட்டுட்டாரு அப்படின்னா உங்கள் கண்டென்ட்டை வந்து அவங்க பார்ப்பாங்க. அதனால தான் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு 2 வீக்ஸ்லேருந்து 1 மந்த்து கூட எடுத்துப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த கண்டென்ட் பார்ப்பாங்க, யூனிக் கண்டென்ட் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து லே அவுட் பார்ப்பாங்க, டிராஃபிக் பார்ப்பாங்க, ஓகேங்களா? சைட் ஓனர்ஷிப், நீங்கள் தான் அந்த சைட்டுக்கு ஓனரான்ற அந்த சைட் ஓனர்ஷிப் பார்ப்பாங்க. அதுக்கு தான் அந்த ads.txt ஒன்று போட சொல்லுவாங்க கூட, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆகும். ஸோ ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆனால் மட்டும் உங்களுக்கு மனிடைசேஷன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு கன்சிஸ்டன்ட்லி ஒர்க் அண்ட் கெட் அ டிராஃபிக் விசிட்டர்ஸ் ஃபார் யுவர் வெப்சைட். நிறைய விசிட்டர்ஸ் வந்தால் தாங்க அதில் நீங்கள் ஓரளவுக்காவது இன்கம் பார்க்க முடியும். ஸோ ஆட்சன்ஸ்க்கு அப்ரூவல் கிடைச்ச உடனே யூ கேன் பி வெரி ஹாப்பி. கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய பிளாகை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி டிராஃபிக் விசிட்டர்ஸ் கொண்டு வரணும். அதர்வைஸ் உங்களுடைய வெப்சைட்டை கூகுள் வந்து ஈஸியாகவே அப்ரூவல் பண்ணிவிடும். ஒன்ஸ் அப்ரூவல் பண்ணிடுச்சுன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹோப் ஆட்சன்ஸ் அப்ரூவல், நிறைய பேர் ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவங்களுடைய டிசைன் அண்ட் லே அவுட் நல்லா இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து டிராஃபிக்கே இல்லாத ஒரு வெப்சைட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க. புதுசாக ஒரு சைட்டை பில்டப் பண்ணி கண்டென்ட் மட்டும் போட்டுட்டு இது பண்ணாங்கன்னா குட் டிராஃபிக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்கே இல்லைன்னா அவங்க எப்படி அப்ரூவல் பண்ணுவாங்க? பட் இதில் என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீசன்னால் தான் உங்கள் சைட்டை நாங்கள் அப்ரூவல் பண்ணல அப்படின்னு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அதுக்கு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தவிர ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் புட் இட் இன் கமெண்ட் செக்ஷன். ஐ எம் ரெடி டு ஆன்சர். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். வணக்கம், சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார். ஆட்சன்ஸ் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. அது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிக்கலாமே. ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக அப்ளை பண்ணுறீங்க, ரிஜெக்டட் அப்படின்னு தெரிஞ்சதும் யாராவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ஸ் விற்கிறாங்களா, நான் பை பண்ணலாமா, அந்த ஒரு தாட் வேணாம். ஏன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கும்போது மேபி 10,000, 20,000, 30,000 ஒரு 50,000 கொடுத்து கூட நீங்கள் வாங்கலாம். அப்படி வாங்கும்போது அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கொஞ்ச நாளில் டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஸோ ரொம்ப ட்ரஸ்டட் பர்சன் கிடைக்கிறது கஷ்டம். நெக்ஸ்ட், அப்ரூவல் கிடைக்கிறது உண்மையிலே கஷ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்ரூவல் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. சில பேர் டொமைனை புக் பண்ணுறாங்க, வெப்சைட்டை மேக் பண்ணுறாங்க, கப்புள் ஆஃப் கண்டென்ட்ஸ் போடுறாங்க, ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்பு. நீங்கள் ஒரு 30-40 பிளாக் போஸ்ட்டாவது பண்ணணும், ஆர்டிக்கலாவது அங்கே இருக்கணும். ஒரு இது பேசிக். அப்போ தான் அது ஒரு வெப்சைட் இல்லையா? 2 பேஜ் 3 பேஜ் வச்சுருந்தா அது வெப்சைட்டுங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஹோம், அபவுட், கான்டாக்ட் அஸ், டிஸ்க்ளைமர் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணுங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் வெப்சைட் லுக் அண்ட் ஸ்டைல் இருக்கணும், ஓகேங்களா? இதெல்லாம் இருந்தால் போதும், நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயங்க, கொஞ்சமாவது டிராஃபிக் வேணும். நான் கொஞ்சமாவதுன்னு சொன்னேன், நிறைய டிராஃபிக் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டர், உங்களுக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் லைட்டாக கொஞ்சம் SEO அவ்வளோதான் போதும். ஓரளவுக்கு டிராஃபிக் கொண்டு வந்தால் போதுங்க. அப்ளை பண்ணுங்கள், டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. டோன்ட் பை ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் அவுட்சைடர்ஸ், பர்டிகுலர்லி பீப்புள் ஹூ டூ நாட் நோ, ஓகேங்களா? செகண்ட் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டேக் நான் கூட பண்ணிட்டேன். பாலிசி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் பாலிசி சென்டர்னு ஒன்று இருக்கும்.
அதில் உங்களுடைய ஆட்சன்ஸ் வெப்சைட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. மேபி அது உங்களுக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸாக கூட வரலாம். அதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை உங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய வெப்சைட்டில் ஒரு வைலண்ட் கண்டென்ட் வரலாம், ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் வரலாம், இல்லை உங்களுடைய பேஜ் கிராஷ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? எனி ப்ராப்ளம்ஸ் ஆன் யுவர் வெப்சைட் வில் பி நோட்டிஃபைட் த்ரூ பாலிசி சென்டர் while you run an AdSense account. ஓகேங்களா? அதனால் நீங்கள் பாலிசி சென்டரில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் பாலிசி சென்டரை கவனிக்கலை, பாலிசி உங்கள் சைட்டில் இருக்கிற இஷ்யூஸ் AdSense நோட்டிஃபை பண்ணும்போது இமெயில்ஸ் செக் பண்ணல அப்படின்னா there are chances that your AdSense account may get disabled. ஓகேங்களா? இது ரெண்டாவது மிஸ்டேக்ஸ். சில பேர் அந்த பாலிசி சென்டரை செக் பண்ண மாட்டிருக்காங்க. மூணாவது மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் AdSense அமௌண்ட்டை கையில் வாங்குகிற வரைக்கும் டோன்ட் பிலீவ் தட் யூ ரிசீவ்டு த மணி. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு டைம் AdSense ரன் பண்ணும்போது என்னுடைய அந்த மந்த் ஏர்னிங்ஸ் 7 lakhs rupees. இப்போ நான் நெக்ஸ்ட் வீக் தான் அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறேன்னா இந்த வீக் என்னுடைய அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிடுச்சு. இது ஸோ ஐ ஷுட் நாட் திங்க் தட் மை எஸ்டிமேட்டட் ஏர்னிங் இஸ் ஆல்ரெடி ஐ ஹவ் ஏர்ன்டு, ஸோ ஐ எம் கோயிங் டு ரிசீவ் தட் மணி அப்படின்னு நினைக்காதீங்க. AdSense அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற வரைக்கும் யூ டோன்ட் பிலீவ் தட் guy AdSense. ஓகே, இது தேர்டு. நெக்ஸ்ட்டு வந்து AdSenseல பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து AdSense பூஸ்டர். அதாவது பார்த்தீங்கன்னா கெட் ரியல் டைம் டிராஃபிக், கெட் ரியல் டிராஃபிக், ஜஸ்ட் பே திஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக்கை செல் பண்ணுறாங்க. உங்களுடைய AdSense பூஸ்ட் ஆகுன்றாங்க. இந்த மாதிரி ஷார்ட் வேஸ்லாம் போகாதீங்க. AdSense ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து டோன்ட் கோ ஆஃப்டர் த சாஃப்ட்வேர்ஸ் that is said to boost your AdSense ranking. ஓகேங்களா? எவ்ரிதிங் ஷுட் கம் நேச்சுரலிங்க. ஓகே, ஃப்ரம் த ஸ்டார்டிங் யூ ரைட் த கண்டென்ட்லேருந்து நீங்கள் AdSense மணி ஏர்ன் பண்ணுற வரைக்கும் எவ்ரிதிங் ஷுட் கோ நேச்சுரல் அண்ட் இன் அ ஜென்யூன் வே. தட் வில் ஸ்டாண்ட் ஃபார் அ லாங் டைம். ஓகேங்களா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. இன்னொரு மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 கண்டிஷனில் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட் நீங்கள் பண்ணுறது ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் AdSense ஏர்னிங்ஸ். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டே பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இஃப் யூ ஹாவ் மல்டிபிள் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் எ வெப்சைட், ஓகே, நான் இந்த வெப்சைட்னால வந்து எனக்கு லோக்கல்லேருந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஏர்னிங்ஸ் இருக்குது உங்களுடைய வெப்சைட்லனா ஓகே. பட் AdSense பர்பஸுக்கு மட்டுமே நான் ஒரு வெப்சைட் பண்ண போகிறேன் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஏன்னா அங்கே இருந்து வர உங்களுக்கு வர லிமிட்டட் டிராஃபிக் கூட இட் வில் பி அ குட் ஏர்னிங்ஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகே, பட் இஃப் யூ ஹாவ் எ பேஷன் அபவுட் மேக்கிங் எ blog about your topic, about the topic you are interested in அப்படின்னா நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஒரு கண்டிஷன் நல்லா கவனிங்க. AdSense மணி ஏர்னிங்ஸுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு blog பண்ணிங்கன்னா you try to focus on developed countries ன்னு சொன்னேன். பட் there are so many purposes are there to build a blog. ஓகேங்களா? ஃபைன். ஸோ நான் சொன்ன இந்த AdSense மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக தவிருங்க. இதில் டாப் ஆஃப் த மிஸ்டேக்குன்னு நான் சொல்கிறது வந்து அந்த பாலிசி சென்டர். அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க உங்களுடைய AdSense வெப்சைட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாலிசி சென்டர் மூலிமா இமெயில் மூலிமா நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. AdSense approval is easy and definitely you can earn a lot of money through AdSense. நான் சொல்கிற இந்த இப்போ நான் சொன்ன பெரும்பாலான விஷயம் வந்து AdSense வெப்சைட்டுக்கு தாங்க. யூடியூப் AdSense பற்றி நான் சொல்ல.
பட் இதில் சில விஷயம் அதுலேயும் அப்ளை ஆகும். தேங்க்யூ வெரி மச். பாய். வணக்கம். சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார். டூ யூ ரெக்கமெண்ட் ஆட்சன்ஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின்னே சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் உடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து சில பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா ஆட்சன்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதுலேயும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்குது. ரொம்ப ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டொமைனுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஹோஸ்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும், வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் கொண்டு வந்து ஆகணும். ஓகேங்களா? அதுவும் யூ நீட் அ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டிராஃபிக் டு ஏர்ன் மணி. அதனால் கூட சில பேர் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு விட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. இது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி SEO மிஸ்டேக்ஸ், அந்த ஆட்சன்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க அக்கௌண்ட்ஸ் வந்து டிசேபிள் ஆகிடுது. சில பேருக்கு வந்து ஒரு டெம்ப்ரரியாக ஒரு இன்கம் இருக்கும், அப்புறம் போயிடும். டெஃபினட்டாக இது ஒரு ஆஸ் அ பிளாகராக இது ஒரு பர்மனெண்ட் இன்கம்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து டெம்ப்ரவரியாக பர்மனெண்ட்டான்றது உங்ககிட்ட இருக்குதுங்க. நீங்கள் எப்படி அந்த பிளாகை மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு வர இஷ்யூஸ் சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் எதிர்கொள்கிறீங்க, சால்வ் பண்ணுறீங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ் இருக்குது. பட் சில பேர் வந்து அதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அண்ட் டெம்ப்ரவரி ஏர்னிங்ஸாக கூட பார்க்குறாங்க. அதனாலேயோ என்னவோ இந்த ஆட்சன்ஸ் பூஸ்டர் மாதிரி கெட் ரியல் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிலாம் கூட சாஃப்ட்வேர்ஸ்லாம் வாங்குகிறாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, வெறும் ஆட்சன்ஸ்க்காகவே நீங்கள் ஒரு பிளாக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு மல்டி பர்பஸில் பண்ணுங்கள். அதனால் வந்து ஆட்சன்ஸில் மட்டும் எனக்கு ஏர்னிங்ஸ் வராதுங்க, நான் இந்த ஒரு பிஸ்னஸும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு சர்வீசஸும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், இது என்னுடைய பேஷன், இது இந்த பிளாகில் இதில் போட்டிருக்கிற கண்டென்ட்லாம் வந்து மை இன்ட்ரெஸ்ட் ஓரியன்ட் டாபிக்ஸ், இப்படி வந்து ஒரு மல்டிப்புள் வேஸில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வர மாதிரி வந்து நீங்கள் ஒரு பிளாக் பண்ணுங்கள். இது பர்டிகுலராக வந்து பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறது. ஓகே, ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆட்சன்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பர்பஸ்க்காகவே வந்து ஒரு பிளாக் பண்ணுறது வந்து இட்ஸ் லிட்டில் ரிஸ்கி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்சன்ஸ் அன்னோன் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆட்சன்ஸை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சேட்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி கேட்குறீங்க. ஆட்சன்ஸை பற்றியான சில பேருக்கு தெரியாத தகவல்களை இப்போ நான் சொல்கிறேன். ஒன்று வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல்ன்றது டஃப்பெல்லாம் கிடையாதுங்க, ஈஸிங்க. ஓகே, நான் வந்து சும்மாலாம் சொல்ல, ஈஸி. என்ன உங்களுக்கு வேணும் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிறதுக்குன்னா, நிறைய பேருக்கு ஒரு பிளாக் எழுதிடுவாங்க, நம்ம தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் போல இருக்குது, தின் கண்டென்ட் போல இருக்குது, ஓகே காப்பீடு கான்டென்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிளாகில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதாவே யோசிப்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய வெப்சைட்டுக்கோ பிளாகுக்கோ நீங்கள் டிராஃபிக் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அப்ரூவல் நிச்சயமாக கிடைக்கும். யூடியூப் மாதிரி கிடையாதுங்க ஆட்சன்ஸ் அப்ரூவல். பிளாகை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுங்க யூடியூப்பில். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, வாட்ச் ஹவர்ஸு 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஸோ ஒரு யூடியூப் ஆட்சன்ஸ் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குதுன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு யூடியூப்பில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வாங்குறதுக்கு, ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறதுக்கு. பட் நீங்கள் வெப்சைட்டோ பிளாகுக்கோ நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் கான்டென்ட் போடுங்க, அந்த கான்டென்ட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வருங்க. இங்கே கீ பாயிண்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிராஃபிக் கொண்டு வர்றது. டிராஃபிக்னால் வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் கொண்டு வர்றது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 விசிட்டர்ஸாவது நீங்கள் கொண்டு வரணும். எப்படி நான் 100 விசிட்டர்ஸை கொண்டு வருதுன்னா, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய பிளாகை, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், லிங்க்டின்ல ஷேர் பண்ணுங்கள்,
யூடியூப் மூலயமா ஷேர் பண்ணலாம். கூகுள் வெப்மாஸ்டர், பிங் வெப்மாஸ்டர் இருக்குது, அதில் போய் உங்களுடைய ப்ளாகை சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ் மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹூட்சூட் மாதிரியான சோஷியல் மீடியா டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்துக்கான 3 மந்த்ஸுக்கான உங்களுடைய ப்ளாக் போஸ்ட்டை அதில் இன்டகிரேட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எது ட்ரெண்டிங்கான டாப்பிக்கோ, எது லோ காம்படிஷனோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெவலப்டு கண்ட்ரிஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரே மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடாது. இட் இஸ் உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ எடுக்கும். அதே சமயத்தில் ஒரு நாளைக்கு 10 போஸ்ட்டாவது மினிமம் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கிளிக் ஆகுங்க. இது நீங்கள் வந்து கான்டென்ட் வந்து ஓன் கான்டென்ட்டோ ஜெனரேட்டட் கான்டென்ட்டோ அது உங்ககிட்ட விட்டுறேன். ஆனால் ஓன் கான்டென்ட்ன்றது லாங் டேர்முக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரேட்டட் கான்டென்ட் ஓகேங்களா, காப்பீடு கான்டென்ட்லாம் ஷார்ட் டேர்மில் சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஆட்சன்ஸ் அப்ரூவல்ன்றது வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லாம் சில பேர் வெளியே வாங்குகிறாங்க. அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வாங்கிட்டாலும் உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் மறுபடியும் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக அது ஒரு அக்கௌண்ட் அப்ரூவல் வாங்குறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். அதனால் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பே பண்ணி வாங்குறத நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அது வந்து வெரிஃபைடு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டெம்பரவரி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஒருத்தர்கிட்ட 20,000 30,000 கொடுத்து வாங்கினா கூட மார்க்கெட்டில் அந்த மாதிரி விற்கிறாங்க. வாங்கிட்டு உங்களுடைய வெப்சைட்டை ஆட் பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட்டு அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு அப்ரூவ்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே உங்களுடைய வெப்சைட் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், அதில் நீங்கள் 10 வெப்சைட்டை கூட இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணி இமிடியேட்டாக மணி பார்க்கலாம். ஆனால் இப்போலாம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலுமே ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சைட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரிவ்யூவாகவே இருக்குது. அதனால் வந்து சார் இது வந்து தின் கான்டென்ட், காப்பீடு கான்டென்ட், லோ வேல்யூ கான்டென்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறத விட நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிளாகுக்கு டிராஃபிக் கொண்டு வாங்க, விசிட்டர்ஸ் கொண்டு வாங்க. ஒன்ஸ் விசிட்டர்ஸ் வந்துடுச்சுன்னா தின் கான்டென்ட், லோ வேல்யூ கான்டென்ட், காப்பீடு கான்டென்ட் எதையுமே பார்க்க மாட்டாங்க. இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்கள் பிளாகுக்கு டிராஃபிக் இருக்குல்ல, அந்த டிராஃபிக்கை அவங்க மனிடைஸ் பண்ண வேணாமா? ஸோ இதுதாங்க ஆட்சன்ஸை பற்றியான விஷயம். அன்னோன் திங்ஸ். ஆட்சன்ஸ் இல்லை அப்படின்னா ஆட்சன்ஸ் மாதிரி நிறைய இருக்குங்க. ஆட்ஸ்டரான ஒரு இது இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது, மீடியா நெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோலிங்க்ஸ்னு இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் மற்ற ஆட்சன்ஸ் மாதிரியான நெட்வொர்க்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ஆட்சன்ஸ் நெட்வொர்க்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆட்சன்ஸில் 5 times வந்து ரெவென்யூ அதிகமாக கிடைக்குங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ். குட் நியூஸ், யுவர் சைட் இஸ் ரெடி டு ஷோ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. எஸ், சசிகுமார் டாக்ஸுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்குங்க. ஸோ அதனால் வந்து லிட்டில் ஹாப்பி அண்ட் வெரி ஹாப்பி டு ஷேர் வித் யூ. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே ஐ ட்ரை டு கெட் ஆட்சன்ஸ் அப்ரூவல். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆட்சன்ஸ் அப்ரூவ்டு வெப்சைட்டை வச்சுருந்தேன். ஃபார் சம் ரீசன் வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக sasikumar.talks.com புக் பண்ணி இதில் நம்ம ஆட்சன்ஸ் வாங்கி இதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ப்ளாகாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், டூல்ஸாக இருக்கட்டும். SEO ஆடிட் டூல் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ப்ளாகில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணேன். ஆக்சுவலி இட் டுக் சம் டைம். எனக்கு வந்து 2-3 வீக்ஸுக்கு மேலேயே அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்ரூவலுக்கு. ஸோ ஃபைனலி டுடே ஐ காட் த இமெயில் தட் யூ கேன் எனேபிள் த ஆட்ஸ், யூ கேன் பப்ளிஷ் த ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்தது. ஸோ ஆட்சன்ஸ் அப்ரூவல் அப்படின்னா பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்ஸ் யூ கெட் ஆட்சன்ஸ் அப்ரூவல், இட் கிவ்ஸ் அ மோட்டிவேஷன் டு ஒர்க் ஆன் த பிளாகிங். ஓகேங்களா? ஓகே, நம்ம பிளாக் நல்லா பண்ணுவோம், ஸோ வி கேன் மனிடைஸ் அவர் பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். சசிகுமார் டாக்ஸ் ஐம் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ்
டிராஃபிக் ஜெனரேட் பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்சன்ஸில் இருந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வரும்ன்றது ஒரு கணிப்பு. பிகாஸ் ஐ ஹாவ் எ ஹோப் ஆன் கூகுள் ஆட்சன்ஸ் பிளாகிங். பிகாஸ் நான் அதை பற்றி ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, எப்படி ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் sasikumar.talks.com போய் பாருங்கள். ஒன்று, எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் ஹேவிங் அ குட் ப்ரெசன்டேஷன். ஹோம் பேஜ்லாம் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் டு குமரன் ஹூ டெவலப்டு தட் வெப்சைட். நெக்ஸ்ட், டேர்ம்ஸ், கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி எல்லாமே போட்டிருந்தேன். ரீசெண்டாக அதை அட்வர்டைஸ் கூட பண்ணியிருந்தேன். ஸோ ஏதோ டிராஃபிக் காட்டணும் அப்படின்றதுக்காக இல்லை, எனக்கு ஒரு தேவைக்காக நான் கூகுள் ஆட்ஸ் சர்ச் ஆட்ஸ் பண்ணியிருந்தேன் ஃபார் sasikumar.talks.com. அதுவும் கொஞ்சம் டிராஃபிக் ஹிட் கொடுத்துருக்கோம். ஆர்கானிக் டிராஃபிக் பெருசாக இல்லை, பட் ஒரு ஆவரேஜ் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் பார்க்குறாங்க. ஸோ பட் இருந்தாலுமே கூகுள் அப்ரூவ்டு sasikumar.talks.com. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு sasikumar.talks.com ஒரு நல்ல ஒரு SEO அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாகாக பார்ப்பீங்க. என்னுடைய வீடியோஸில் ரைட் நவ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்காது, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ sasikumar.talks.comல ஸ்க்ரீன்ஷாட்ஸோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு தெளிவான, இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டு, யாருக்காக இருந்தாலும் ஈஸியாக புரிகிற மாதிரியான ஒரு SEO அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாகை கொண்டு வரணுன்றது என்னுடைய விஷ். ஸோ அகெயின் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் கிடைச்ச ஒரு சின்ன ஒரு ஹாப்பியில் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் Sasikumar Talks. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆட்சன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆட்சன்ஸ்ன்றது ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற ஒரு விஷயம். ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறது உண்டு. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்கிறேன். ஆட்சன்ஸ் மூலிமா நீங்கள் மணி மேக் பண்ணலாம். அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அமேசான் ப்ராடக்ட்ஸை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணலாம். ஸோ யூடியூப் மூலிமா நீங்கள் மணி மேக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேஸில் அமேசான் கிண்டல், இந்த மாதிரி நிறைய வேஸில் ஆன்லைன் மூலிமா நீங்கள் மணி மேக் பண்ணலாம். ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் கூட நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறவங்களுக்கு பர்டிகுலர்லி if you are well talented with you are having a lot of contents, நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா definitely you can start a blog or a YouTube channel and you can start earning AdSense revenue. இந்த AdSense revenue or AdSense மூலிமா நான் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம். எய்தர் you have a website or you have a YouTube channel. வெப்சைட்ன்றது பார்த்தீங்கன்னா வெப்சைட் யூசர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறாங்க. ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபார் த வெப்சைட்ஸ். கூகுளில் சர்ச் பண்ணி வெப்சைட்டை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை பொறுமையாக படிக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் டெக்ஸ்டாக இருக்கலாம், அதில் வீடியோ இருக்கும், அதில் ஆடியோ இருக்கும். ஒரு வெப்சைட்டில் எல்லாத்தையுமே நீங்கள் எம்பர்ட் பண்ணி அந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கும்போது டெஃபினெட்லி வெப்சைட் ரீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பிளாகை ரீட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் ஃபாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகக்கூடிய ஒரு விஷயம்ன்றது பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல். ஸோ யூடியூப்லேயும் யூ கேன் கிவ் வீடியோஸ், யூ கேன் ஷேர் தி கண்டென்ட்ஸ். அந்த யூடியூப் மூலியமாகவும் நீங்கள் ரெவன்யூ ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி வெப்சைட்டு யூடியூப் மூலிமா ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறது ஆட்சென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆட்சென்ஸ்ன்றது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஹாவ் எ வெப்சைட். உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் டெய்லி கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணணும், டெய்லி போஸ்ட் பண்ணணும். அந்த போஸ்ட் யூசர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தே வில் லுக் ஃபார் த கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணுவாங்க. நிறைய வியூஸ் அந்த வெப்சைட்டுக்கு வரும். அந்த பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாகு வெப்சைட்டுக்கு நிறைய வியூஸ் வரும். நிறைய வியூஸ் வரும்போது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது அந்த கண்டென்ட் மட்டும் இருக்காது, அது நடுவில் ஆட் இருக்கும். அந்த ஆடை அவங்க பார்த்தாலோ அதை கிளிக் பண்ணாலோ, மோஸ்ட்லி அதை கிளிக் பண்ணும்போது எவ்ரி கிளிக்ஸ் யூ வில் பி பெய்டு. இந்த இதுதான் ஆட்சென்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் 3 பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. கூகுள் ஆர் யூடியூப் அண்ட் பப்ளிஷர்ஸ்
நெக்ஸ்ட் த அட்வர்டைசர்ஸ் தன்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து கூகுள் கிட்ட கொடுப்பாங்க. கூகுள் வந்து அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது தேர்ட் பார்ட்டி சைட்ஸ், அதான் பப்ளிஷர்ஸ், அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த பப்ளிஷர்ஸ் வந்து பப்ளிஷர் சைட்ஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூகுள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து தே வில் கிவ் மணி டு த பப்ளிஷர்ஸ், தட் இஸ் கால்ட் AdSense மணி அப்படின்றது. ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரயில்வே பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. யாரோ ஒரு யூசர்ஸ் வந்து ரயில்வே ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து தேடுறாங்க, உங்களுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது அதில் இருக்கிற ஆடை வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது எவ்ரி ஆடை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். இது இன்ஸ்டண்ட்டாகவே வரும். இது ரியல் டைம்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் எவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்கள் $100 கிராஸ் பண்ணதும் கூகுள் வில் பே த மணி டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். Compared to other online money earning activities, AdSense is little trustable, though there are some complaints about Google AdSense. Complaintsன்றது இருக்குது, பட் அதையும் மீறி ஸோ ஓவராலாக நீங்கள் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது யூ கேன் ட்ரஸ்ட் AdSense. ஐ ஹாவ் earned lakhs in AdSenseல நான் இதை சொல்லி ஆகணும். பிகாஸ் வந்து யூ நீட் சம் proof for that. Okay, I had some websites and I had lot of viewers for my website and I had learned in lakhs from Google. Okay, so Google AdSense, and there are some complaints from myself also. I can put some complaints on Google AdSense. Sometimes they did not pay me, but they are telling that certain rules are violated, something like that. இது எதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, AdSenseல ஸ்டில் யூ கேன் ஏர்ன் மணின்றதுக்காக தான் சொல்ல வரேன். இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, யூடியூப்பில் பேசுகிறாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு ரெவன்யூஸ்ன்றது வருது. பட் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலில் வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வராது. எவ்வரி வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறதையும் நிறைய வியூஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெவன்யூன்றது வரும். இந்த ரெவன்யூ வந்து டிபெண்டிங் அப்பான் த வியூஸ், டிபெண்டிங் அப்பான் த யூசர்ஸ். இப்போ வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிற ஆட்ஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரீஸில் ஷோ பண்ணுற ஆட்ஸ்க்கும் அங்கே அதுக்கு ஆகிற கிளிக்ஸுக்கும் அதுலேருந்து வர ரெவன்யூஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தருக்கு 1000 வியூஸ் வருது அப்படின்னா அந்த 1000 வியூஸில் வந்து ஒரு ஆட் கிளிக்ஸ் ஒரு 10 இங்கே இந்தியாவில் இருக்குது. அதே ஒரு 1000 வியூஸ் ஆட் கிளிக்ஸ் 10 கிளிக்ஸ் வந்து USA ஆர் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்குதுன்னா இந்தியன் கண்ட்ரியில் இருந்து வர ரெவன்யூன்றது வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு த USA. ஸோ வாட் டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஷோயிங் ஆன் யுவர் பிளாக் அப்படின்றதும் இங்கே கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ யாருக்கு இந்த AdSense வந்து கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் டைம், எனக்கு நிறைய டைம் இருக்குது. அண்ட் ஐ ஆம் இன்டர்நெட் சேவிங், நான் இன்டர்நெட்டில் நல்லா ஒர்க் பண்ணுவேன். ஐ கேன் கிரியேட் அ குட் பிளாக், என்னால் ஒரு நல்ல ஒரு பிளாகை க்ரியேட் பண்ண முடியும். அதன் மூலிமா டெஃபினட்டாக வந்து லாட் ஆஃப் பீப்புள் அந்த பிளாகை கிளிக் பண்ணி படிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு SEO ஓரளவுக்கு தெரியும், என்னால் வந்து என்னுடைய வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ண முடியும், விசிட்டர்ஸ் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அவங்க வந்து கூகுளுக்கு சப்மிட் பண்ண AdSense.google.com போயிட்டு அவங்க வெப்சைட்டை சப்மிட் பண்ணாங்கன்னா தே வில் அப்ரூவ், கூகுள் அப்ரூவ் பண்ணும். ஒரே கண்டிஷன், உங்களுக்கு கொஞ்சமாவது விசிட்டர்ஸ் இருக்கணும். ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு வெப்சைட்டில் விசிட்டர்ஸே இல்லாத வெப்சைட்டை யாரும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும், அதில் ஒரு எனாஃப் கண்டென்ட் இருக்கணும், அந்த கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் விசிட்டர்ஸ் இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய வெப்சைட்டை வந்து கூகுள் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. AdSenseன்ற ஒரு நெட்வொர்க்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. டெய்லி பார்க்கலாம் எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட்டை பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ உங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நீங்கள் AdSenseல டெய்லி பார்க்கலாம். ஸோ ஐ எம் நாட் கோயிங் ஃபார் அ ஜாப், I'm sitting in the home, I have lot of time, I have lot of knowledge, I can learn about this website, SEO,
அண்ட் ஐ கேன் ப்ரொமோட் மை சைட், நிறைய விசிட்டர்ஸ் என்னால் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி யூ கேன் சூஸ் AdSense. அதே மாதிரி யூடியூப் ஆல்சோ அதையும் AdSense தான் சொல்லுவாங்க. யூடியூப் மூலிமா ஒரு ஏர்னிங்ஸ்ன்றதும் தட் இஸ் ஆல்சோ AdSense. AdSense கேன் பி டன் இன் 2 ways. ஒன் இஸ் த்ரூ த வெப்சைட் அண்ட் another one is through the யூடியூப். ஓகே, இது யார் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் இஸ் பேயிங் அஸ். If you connect your bank account directly they will deposit. Okay, that is all about AdSense. If you want more information about AdSense, comment sectionல உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் போடுங்க. I will reply to that. Okay, not 10,000 rupees 5,000 rupees தான் AdSenseல earn பண்ண அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். You can earn in lakhs in AdSense. Okay, that is fit for this YouTube also. So AdSense பற்றி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். AdSense, just go to Google, type Google AdSense or AdSense, you will get the link and start earning money. Thank you. வணக்கங்க, சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார். என்னங்க, இந்தியாவில் பிளாக் வச்சுருக்கிறவங்க வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அந்தளவுக்கு AdSenseல ரெவென்யூ இருக்காதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணுறாங்களே சார் AdSenseல அப்படின்னு கூட கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து லாட் ஆஃப் வியூஸ் வருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 lakhs வியூஸ், 5 lakhs வியூஸ், 10 lakhs வியூஸ் அந்த மாதிரி வருங்க அவங்களுக்கு. ஸோ வியூஸ் வந்து அவ்வளோ வியூஸ் வரும்போது டெஃபினட்டாக அவங்க வந்து நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும். இதோ இந்தியன் பிளாகாக இருந்தாலுமே வந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய பாப்புலரான ஒரு பிளாகருடைய வெப்சைட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவ்வளோ டிராஃபிக் வரும். இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, அவ்வளோ டிராஃபிக் வர்றதுனால அதை வந்து அந்த டிராஃபிக்கில் வர ஆடை வந்து கிளிக் பண்ணும்போது அவங்க வந்து ஆப்வியஸாக நிறைய ஏர்ன் பண்ணிட்டு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஆட் கிளிக்ஸ் ஃப்ரம் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் ஆட் கிளிக்ஸ் ஃப்ரம் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இதை கம்பேர் பண்ணும்போது எதுக்கு வந்து ஆட் ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்குது, AdSense ரெவன்யூ அதிகமாக இருக்குன்றதை பற்றி தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். பட் இந்தியாலேயும் சரி, நிறைய பேர் வந்து இங்கேயே வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வியூஸ் வர வச்சுட்டு அதிலிருந்து வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. வியூஸ்ன்னு நான் சொல்கிறது என்னென்னா, வியூஸ்க்கு வந்து வெப்பேஜுக்கு பே பண்ணுறது கிடையாது, ஆடு கிளிக்ஸுக்கு தான் பே பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்போ நான் வந்து ஒரு இந்தியன் ஓரியன்ட் பிளாக் வந்து வச்சுக்கிட்டா பெருசாக ரெவன்யூ வராதா சார்னா, டெஃபினட்டாக வருங்க. நீங்கள் டிராஃபிக் கொண்டு வரதீங்கன்னா அது உங்களுக்கு ரெவன்யூஸாக வரும். ஆனால் ஒரே பர்பஸாக யூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒன்லி AdSense ரெவன்யூ பேஸ் பண்ணி ஒரு பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக அதை வந்து மல்டி பர்பஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்க, இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, நான் வந்து அதில் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு பிளாக் எழுதுகிறேன். AdSenseக்கு மட்டுமே அந்த பிளாகை யூஸ் பண்ணாமல் அதில் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம் அந்த பிளாக் மூலயமா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளாகில் வந்து லோக்கல் அட்வர்டைசர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி லோக்கல் ஆட்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூஸ்க்கு போனேன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய பிளாகில் நான் என்னுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்டிக்கல் எழுதும்போது எனக்கு ஒரு ரைட்டிங் ஸ்கில் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் இன்னும் லேர்ன் பண்ணி என்னுடைய பிளாகை வந்து அப்டேட் பண்ணி அதனால் வந்து 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அந்த பிளாகு. ஓகேங்களா? ஸோ உங்களை பற்றி 4 பேருக்கு தெரிய வரலாம். இந்த மாதிரி வந்து ஒரு மல்டி பர்பஸில் வந்து நீங்கள் பண்ணலாம். அது ரிலேட்டடாக வந்து ஏதோ ஒரு சர்வீசஸ் கொடுக்கலாம். ஸோ ஒன்லி வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாமல் ஒரு மல்டிபிள் ஐடியாஸை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு பிளாக் பண்ணலாம். கெஸ்ட் போஸ்ட் ஏர்னிங்ஸ் இருக்குது, நிறைய ஏர்னிங்ஸ் இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. எல்லாமே ஒரு வெப்சைட்டை வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? ஸோ திங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம AdSense அப்ரூவல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் ஒரு வெப்சைட்லாம் மேக் பண்ணிட்டேன், அதில் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டேன், என்னுடைய ஓன் ஆர்டிகல்ஸ் தான் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டெக்னிக்கலாகவும் ப்ராப்ளம் இல்லை, நான் வேர்ட்பிரஸில் தான் வெப்சைட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை நான் அப்ளை பண்ண என்னுடைய வெப்சைட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க.
ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆனால் தானே சார் நான் வந்து ஏர்ன் பண்ண முடியும், ஆனால் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னும்போது நான் அதுக்கு தான் இப்போ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி இந்த ரிஜெக்ஷன் எதனால் நடக்கும் அப்படின்னா, அவங்க ரிஜெக்ஷன் பண்ணும்போதே என்ன ரீசன்னால் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து அவங்க மெனி டைம்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் பேஜஸ்க்கு வேல்யூ இல்லை, தின்னாக இருக்குது கண்டென்ட்டு, அதில் இருக்கிற லிங்க்ஸ் வந்து ரீடைரக்ட் ஆகுது, அது வந்து டாபிக்ஸுக்கும் கண்டென்ட்டுக்கும் ரிலேட் ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனை போட்டு கொடுப்பாங்க. பேஜஸில் வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரைவசி டிஸ்க்ளைமர்ஸ் இல்லை, ஏதோ சம்திங் வந்து அவங்க வந்து சொல்லி உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் நிறைய முறை நோட் பண்ணியிருக்கலாம், சில பேர் வெப்சைட் வச்சுருப்பாங்க, அதில் இந்த இந்த இப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ண ரீசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீசன்ஸ் எல்லாமே அவங்க வெப்சைட்லேயே இருக்கும், தின் கண்டென்ட்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஆட்ஸ் அப்ரூவல் ஆகிருக்கும். அதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து அவங்க பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க, அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அந்த சைட்டை வந்து ஏதாவது குளறுபடி பண்ணியிருப்பான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே தான் வந்து விஷயமே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் மட்டும் இருக்குது, விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுத்துருவாங்க, மோஸ்ட்லி கொடுத்துருவான். தின் கண்டென்ட்டாக இருக்கட்டும், காப்பீடு கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதில் ப்ரைவசி இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம், என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு பெட்டர் டிராஃபிக் வருது. பெட்டர் டிராஃபிக்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம், பர் டேக்கு வந்து உங்களுக்கு 200-300 விசிட்டர்ஸ் வராங்க, அப்போ வந்து உங்களுடைய வெப்சைட்டை டெஃபினட்டாக அப்ரூவல் கொடுத்துருவோம். அதுக்காக டெஃபினட்டாக 200-300 விசிட்டர்ஸ் பர் டே வரணும்னு இல்லை. உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக 50-100 விசிட்டர்ஸ் வந்தாலே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு சாலிடாக எனக்கு அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னும்போது ஒரு 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 மோர் தென் 200 விசிட்ஸ் பர் டே கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த காப்பீடு கண்டென்ட்டு, தின் கண்டென்ட்டு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு பயம் எதுவுமே வேணால், டெஃபினட்டாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து சொல்கிறது ஒரு 95% தான், 5% நம்மளுக்கே தெரியாது. ஆட்சன்ஸ் பாலிசியே வந்து மாறிட்டு இருக்கு. மோஸ்ட்லி வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் ஃபஸ்ட் முறை அப்ளை பண்ண கிடைக்கல, ஆனால் திரும்ப ட்ரை பண்ணும்போது அவனே போனால் போது கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக இது மேனுவலாக நடக்கிறது இல்லை, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படி தான். ஓகேங்களா? யாரும் வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து மேனுவலாக ஸ்டடி பண்ணிலாம் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட வெப்சைட்ஸ் வந்து. ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட 1 வீக் கழித்து அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் என்னென்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் வெப்சைட் எப்படி இருந்தாலுமே உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நல்ல டிராஃபிக் இருக்குது, உங்கள் வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வராங்க, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு 200-100 விசிட்டர்ஸ் வந்து இப்போ கன்சிஸ்டன்ஸாக வராங்கனாலே உங்கள் வெப்சைட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து, உங்களுடைய வெப்சைட்டை பார்க்குறதுக்கு ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஒரு வெப்சைட் எப்படி வேணாலும் பண்ணலாம், ஆனால் பார்க்குறதுக்கு அந்த லுக் அண்ட் ஃபீல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் அந்த அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், ப்ரைவசி, டிஸ்க்ளைமர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போதுமான வேலையில் ஒரிஜினல் கண்டென்ட் கொடுங்க, கொஞ்சம் லெங்க்தியான கண்டென்ட் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 40-50 போஸ்ட் போட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒரு 2-3 போஸ்ட்டு போட்டுட்டு உடனே போய்ட்டு ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 50 போஸ்ட்டு போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். போஸ்ட்டு போடுறதுலாம் ஒன்றும் டஃப் கிடையாது. ஏற்கனவே நான் வந்து எப்படி வாய்ஸ் டைப்பிங் மூலயமாலாம் ஈஸியாக வந்து நீங்கள் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணலான்றதை பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன். அதுமாதிரி ஒரு 50 போஸ்ட்டு போட்டுட்டு ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ இதுதாங்க நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு வெப்சைட்டை வந்து இன்கம்ப்ளீட்டாக அந்த அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வேர்ட்பிரஸ் வச்சுருந்தீங்கன்னா சைட் கிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ளக்கின். அந்த சைட் கிட் ப்ளக்கின் மூலயமா வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? டேரெக்டாக போய் ஒரு ஆட்சன்ஸ் அப்ளை பண்ண வந்து சைட் கிட் மூலயமா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து வேறு best of luck for getting AdSense approval. Thank you very much. Hi friends,
திஸ் இஸ் சசிகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டர். இந்த வீடியோவில் ஆட்சன்ஸை பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் 10 இயர்ஸாகவே நான் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஆட்சன்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆட்சன்ஸில் வந்து பீப்புள் கொஸ்டின் போய் கேட்பாங்க. நிறைய பேர் என்னென்னா, நான் வீட்டில் இருந்து ஏதாவது செய்யணும், இந்த ஆட்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. ஆட்சன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தே மணி ஏர்ன் பண்ணுற ஒரு டெக்னிக் தான். நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கணும், அந்த வெப்சைட்டில் வந்து கண்டென்ட் போடணும், அந்த கண்டென்ட்டை வந்து கூகுளுக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் டீம் வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு வெப்சைட் மட்டும் பண்ணிவிட்டு கூகுளுக்கு அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்ரிடே 2 or 3 போஸ்ட் போட்டுட்ருங்க. ஈவன் 5 போஸ்ட் போடுங்க. அந்த போஸ்ட் வந்து நல்லா ப்ராப்பராக யூனிக்கான கண்டென்ட்டாக, ஒரிஜினல் கண்டென்ட்டாக போடுங்க. ட்ரை டு கிரியேட் சம் டிராஃபிக் ஃபார் யுவர் வெப்சைட். உங்கள் வெப்சைட்டுக்கு கொஞ்சம் விசிட்டர்ஸை நீங்கள் கொண்டு வாங்க. 0 விசிட்டர்ஸ் இருக்குது, ஆனால் என்னுடைய வெப்சைட் நல்லா இருக்குது, கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய வெப்சைட் நல்லா இருக்கணும், லுக் அண்ட் ஃபீல், ஒரிஜினல் கண்டென்ட், அதில் வந்து அந்த டிஸ்க்ளைமர்ஸ் அண்ட் பாலிசிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிருக்கணும். உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்கணும். ஸோ டிராஃபிக் அப்படின்னா எவ்வளோ விசிட்டர்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 50 விசிட்டர்ஸ் 100 விசிட்டர்ஸ் வந்தால் கூட போதும். ஸோ அது வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய வெப்சைட்டை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறது வந்து ரொம்ப டஃப் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த வெப்சைட் வந்து ஜஸ்ட்டு ஒரு க்ரியேட் பண்ணி கண்டென்ட்டை மட்டும் போடுறது கிடையாது. அது வந்து ஒரு யூசர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் ஒரு நல்லா இருக்கணும். அதுக்கான அதில் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை கிளியராக சொல்லுங்கள். அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், ப்ரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர்ஸ் அது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு டிராஃபிக் கொஞ்சமாவது வந்து இருக்கணும். எனக்கு சுத்தமாக டிராஃபிக் இல்லை அப்படின்னா டேக் சம் டைம், ப்ரொமோட் யுவர் வெப்சைட், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் லிங்க்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து உங்கள் சைட்டை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். விசிட்டர்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட்சன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, கோ டு கூகுள், டைப் கூகுள் ஆட்சன்ஸ். அந்த கூகுள் ஆட்சன்ஸ் ஃபார்ம் ஒன்று கூட வரும். அதில் சைன்அப் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டை அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல் கிடச்சிடும். நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா சைட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளக்கின் இருக்குது. அந்த ப்ளக்கினை இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ளக்கின் மூலயமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சைட் கிட், SITEKIT கிட். ஓகேங்களா? ஸோ ஆட்சன்ஸில் நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ நான் வந்து ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹூ விசிட்ஸ் யுவர் வெப்சைட். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஹூ ஆர் டெவலப்டு, அந்த கண்ட்ரீஸ்லேருந்து வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸுடைய காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கண்ட்ரீஸில் இருக்கிற விசிட்டர்ஸ் வந்து உங்கள் வெப்சைட் பார்க்கும்போது உங்களுடைய ஆட்ஸ் அவங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரெவென்யூ அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு டெவலப்பிங் ஆர் ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து உங்களுடைய வெப்சைட் ரீச் ஆகிருக்குன்றதும் டிட்டர்மைன்ஸ் யுவர் ரெவென்யூ. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஃபார் யுவர் வெப்சைட். சப்போஸ் நான் வந்து அமெரிக்கன் வியூவர்ஸ்க்காக வந்து வெப்சைட்ஸ் பண்ணும்போது ஒரு 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 அப்ராக்சிமேட் ஃபிகர் சொல்கிறேன் பாருங்களா. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 விசிட்டர்ஸ், 10,000 விசிட்ஸ் இப்போ உங்களுக்கு வருது அப்படின்னும் போது வந்து நீங்கள் மந்த்லி வந்து $500 கிட்ட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த பேமெண்ட்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க,
நீங்கள் லாஸ்ட்டு மந்த்து பேமெண்ட் வந்து நீங்கள் இந்த மந்த்து தான் வாங்குவீங்க. நீங்கள் லாஸ்ட் மந்த்து ஏர்ன் பண்ண வச்ச அமௌண்ட்டை இந்த மந்த்து வாங்குவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 20 days கேப் இருக்கும். நீங்கள் வந்து அதை ஏர்ன் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட்டுக்கும் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் 20 days கேப் இருக்கும். அந்த 20 days கேப்பில் கூட இந்த ஆட்சன்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா நாட் மேனுவல், ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து மேனுவல் ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்கேனிங் ஆஃப் யுவர் பேமெண்ட் அது வந்து ப்ராப்பராக வந்திருக்கான்றதில் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் வித் யுவர் ஏர்னிங்ஸ், அவங்க வந்து ப்ராப்ளம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வராது. உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க, பிளாக் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது. ஏன்னா அந்த எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் லாஸ்ட் மந்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க. பட் இந்த மீன் டைம் இந்த 20 daysல இஃப் தே ஃபைண்ட் அவுட் எனி ஃபால்ட் ஆன் யுவர் ஏர்னிங்ஸ் அப்படின்னா தான் அதர்வைஸ் வந்து யூ வில் ரிசீவ் த பேமெண்ட்ஸ் பர்ஃபெக்ட்லி அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட்ஸை வந்து ஹோல்டில் வச்சு கூட பொறுமையாக கூட எடுத்துக்கலாம். டைரக்ட்லி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆட்சன்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணுறது. ஸோ நான் வந்து ஒரு சம்மரி கொடுத்துட்றேன். நம்பர் 1, ஆட்சன்ஸ் அப்ரூவல் இஸ் நாட் வெரி டஃப். நீங்கள் வந்து அந்த கைட்லைன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஒரு வெப்சைட்டில் கொஞ்சமாக டிராஃபிக் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல்ன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நல்லா ஏர்ன் பண்ண முடியுமானா இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் லாட் ஆஃப் விசிட்டர்ஸ் டு யுவர் வெப்சைட், இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, நிறைய விசிட்டர்ஸ் அதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்கள். யூ வில் ஹாவ் எ குட் இன்கம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்சன்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தாங்க இந்த ஆன்சர். நான் சொல்கிறது யூடியூப் ஆட்சன்ஸ் கிடையாது, பிளாக் ஆட்சன்ஸ். பிளாக் மூலிமா நீங்கள் எப்படி ஆட்சன்ஸ் மணி ஏர்ன் பண்ணலாம். பிளாக் சென்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் சென்ஸ் அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? ஓகே, ரைட். எப்படி வந்து பிளாக் மூலிமா ஆட்சன்ஸ் ஏர்ன் பண்ணணும், இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணனா யூடியூப்னு ஒரு சேனல் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஆட்சன்ஸ் யூடியூப் இல்லாமல் நீங்கள் ஆட்சன்ஸில் மணி ஏர்ன் பண்ணோன்னா பிளாக்னு இருக்கணும். பிளாக்னா என்ன? வெப்சைட். வெப்சைட்டுக்கும் பிளாகுக்கும் என்ன வித்தியாசம்? வெப்சைட்டுன்றது ஒரு ஜென்ரல் டேர்ம். பிளாக்ன்றது எவ்ரிடே நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவீங்க போஸ்ட்டாக. ஓகேங்களா? அது ஒரு நாளைக்கு 2 போஸ்ட்டாக இருக்கலாம், 4 போஸ்ட்டாக இருக்கலாம், 10 போஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே இல்லை எவ்ரி ஒன்ஸ் இன் அ வீக் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனை போஸ்ட்டாக போடுவீங்க. அதை நிறையா பேர் படிப்பாங்க. இதுதான் பிளாக். சில பேர் வந்து டெக்னாலஜி பிளாக் வச்சுருப்பாங்க, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை பற்றிலாம் வந்து இன்ஃபர்மேஷன் போடுவாங்க. சில பேர் வந்து கோடிங் பிளாக் வச்சுருப்பாங்க, கோடிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை போடுவாங்க. சில பேர் வந்து பர்சனல் பிளாக் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் ஸ்டஃப்பை போடுவாங்க. சில பேர் ட்ரெண்டிங் பிளாக் வச்சுருப்பாங்க, நாட்டில் என்னவோப்பா என்ன இன்றைக்கி ட்ரெண்டிங் அதை போடுவோன்னு சொல்லிட்டு போடுவாங்க. சில பேர் வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுவாங்க. என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில் இல்லை அதை பற்றி போடலாமேன்னு போடுவாங்க. சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்சதை போடுவாங்க. இந்த மாதிரி வந்து பிளாகில் நீங்கள் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணாங்க. சில பேர் அவங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை வந்து பிளாகாக போடுவாங்க. இதை தான் வந்து பிளாக்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிளாக் கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு ஒரு டொமைன் கண்டிப்பாக வேணும், உங்களுக்கு ஒரு வெப்சைட் கண்டிப்பாக வேணும். சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாகை வந்து AdSense.google.com அந்த டொமைன் டைப் பண்ணி அங்கே போயிடுங்க. இல்லை கூகுளில் போயிட்டு கூகுள் AdSense அப்ளை அப்படின்னு அடிங்க. ஸோ உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட், உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் ஒரு AdSenseல ஒரு சைன்அப் பண்ணணும். அதில் நிறையலாம் கேட்க மாட்டாங்க, உங்களுடைய வெப்சைட் கேட்பாங்க. உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் அதில் ஃபீட் பண்ணிடணும். ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக், உங்களுடைய வெப்சைட்டுக்கு AdSense அப்ரூவல் கிடைக்கும். இது எடுத்தோடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்களா? ஜஸ்ட் நான் ஒரு பிளாக் வச்சுருந்தாலே கொடுத்துருவாங்க அப்படின்னா இல்லைங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டிராஃபிக் வேணும், உங்களுடைய வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வேணும். எவ்வளோ விசிட்டர்ஸ் வேணும்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 100 பேர் இருந்தால் கூட போதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 100 கன்சிஸ்டண்ட்டாக. முக்கியமாக நீங்கள் ரிவ்யூ அப்ளை பண்ணும்போது இந்த டிராஃபிக் இருக்கணும். இருந்தது அப்படின்னா
தே வில் அப்ரூவ் யுவர் வெப்சைட். உங்களுடைய வெப்சைட் பிளாக் வந்து ஒரு நல்ல ஒரு லுக் அண்ட் ஃபீலாக இருக்கணும். உங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஓகேங்களா? கான்டென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் டீட்டெயில்டு கான்டென்ட்ஸாக இருக்கிறது நல்லது. போஸ்ட் வந்து ஜஸ்ட்டு கப்புள் ஆஃப் போஸ்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு 30-40 போஸ்ட்டாவது மினிமம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தது நீங்கள் AdSense.google.comல போயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு AdSense அப்ரூவல் ஆகிடுங்க. Thank you very much for watching this video.